வணக்கம் ஆனந்தி. திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக தலைவர் இந்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக தயாராகி வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஆளும் திமுக கட்சியை பொறுத்தவரையில் 8 மண்டல பொறுப்பாளர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமித்து தமிழகம் முழுவதும் கூட்டங்களை நடத்திடவும் அதே போல தேர்தல் பணிகளை நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றிருந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஒவ்வொரு பூத்துகளிலும் 30% வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது அண்ணா அறிவாலயத்தில் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் திமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகரிப்பு தொடர்பாகவும் அதே போல மண் மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை ஏற்கனவே அக்கட்சியின் தலைவர் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசனையும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்கள் இணைத்திட இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 மாதத்திற்குள் இலக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்று இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது கூட்டமானது சரியாக 10 மணிக்கு தொடங்கியது. தற்பொழுது வரை இந்த கூட்டமானது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.